வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சித்தர்கள் பயன்படுத்தி வந்த நித்திய சுத்திகள் எனும் சொல்லக்கூடிய 5 சுத்தி முறைகளில் முதல் சுத்தியாகிய தந்த சுத்தியைத்தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். தந்த சுத்தியை எதனால நம்ம செய்யணும்னா, தந்த சுத்தி செஞ்சோம்னாக்க நம்மளோட பற்கள் வலுப்பெறும், ஈரல்களும் நரம்புகளும் வலுப்பெறும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடைகள்லாம் விலகி ஒரு நல்ல நறுமணம் ஏற்படும். நம்மளோட வாயிலிருந்து வெளிவரக்கூடிய காற்றாகப்பட்டது துர்வாடை இல்லாமல் நறுமணத்தோடு வெளியே வரும். நம்ம பொதுவாக மந்திரங்கள் ஜெபிக்கும் போது கிராம்பு, ஏலக்காய், கற்கண்டு இந்த மாதிரி வாசனை பொருட்களை இடது கடவை பக்கம் அடக்கி கடிச்சு வச்சுக்கிட்டு மந்திரங்களை ஜெபிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். உமிழ்நீர் அதிகமாக சேரும் வாயில். அதை நம்ம துப்பாமல் சொல்லணும், கீழே துப்பாமல் சொன்னால் தான் அதுக்கு மந்திரங்களுக்கு பவர் அதிகம். அந்த மாதிரி கொஞ்சம் செய்கிறது சிரமமாக இருக்கும். கற்கண்டு, ஏலக்காய், கிராம்பை வச்சு நம்ம வாயில் வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் மனசுக்குள்ளே ஜெபிப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் வாயை விட்டு ஜெபிச்சாதான் ஜெபிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே சொல்கிறது தான் நல்லா சிறப்பான ஒரு வழிமுறை. நம்ம வாய் விட்டு ஜெபிக்கிறத விட மனசுக்குள்ளே சொல்லணும். வாய், உதடு, நாவு அது அசையாமல் மனசுக்குள்ளே சொல்லணும். ஆனால் மனசுக்குள்ளே சொன்னாக்க மனசு ஒருநிலைப்படாது. நம்ம கொஞ்சம் வாய் விட்டு சத்தமாக கொஞ்சம் நம்மளோட நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஜெபிச்சாதான் நம்மளோட மனசு அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கும். ஆனால் உமிழ்நீர் அடிக்கடி இருக்கிறதால நம்மளால் வாய் விட்டு ஜெபிக்க முடியாது, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மந்திரங்களாம் ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அது வெளியே துப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் வாயில் உமிழ்நீர் வச்சுக்கிட்டு ஜெபிக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு காரணத்தையாலும் இந்த சுத்தி முறையை நம்ம பயன்படுத்திட்டு பண்ணோம்னா இந்த கிராம்பு, கற்கண்டு, ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்த தேவை கிடையாது. சரிங்களா? சரி, இந்த சுத்தி முறை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களுக்கு சுத்தி பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது. சுத்தி பண்ணக்கூடிய விஷயங்களையும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நல்லா பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? இது பொதுவாக நான் சொல்லக்கூடிய பொருட்களை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், அங்கேயே வாங்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறது எவ்வளோ தரமானதாக கிடைக்கும்னு சொல்லி தெரியாது நம்மளுக்கு. அதனால் நாமளே நேரடியாக போய் எடுத்துகிட்டு வந்தாக்கா அது கொஞ்சம் பவர் அதிகம் இல்லைங்களா? அதனால் நேரடியாக போய் நீங்களே எடுத்துக்கங்க. இதுக்கு காப்பு கட்டி தான் எடுக்கணும், சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கணும், 4 நட்சத்திரம் பார்த்து தான் எடுக்கணும், கிழமை பார்த்து தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் போகிறீங்க, அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க, அரைக்கிறீங்க, அவ்வளோதான். அதை சுற்றி பண்ணுறீங்க, அரைக்கிறீங்க. இது 4 நட்சத்திரம் எதுவும் கிடையாது. பொதுவாக மாந்திரிக விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த இந்த 4 நட்சத்திரங்களை நம்ம கடைபிடிக்கணும். இந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ இதுக்கு என்னென்ன வேணுனாக்கா, வேப்ப மரப்பட்டை, கருவேல மரப்பட்டை, ஆலமர விழுது, சென்னாய் உருவியோட வேர். சென்னாயுடைய உருவியோட வேறுனாக்க அந்த வேரில் இருக்கக்கூடிய தோல் பகுதி தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் சென்னாய் உருவிலேருந்து வேர் பகுதி எடுக்க முடியாது இல்லையா? தோல் பகுதி எடுக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம வேறு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 4 பொருளும் சேகரிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கடுக்காய் போய் நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் வாங்கிக்கிங்க, நல்லா கொஞ்சம் தரமானதாக பார்த்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்துப்பு, கிராம்பு. சரிங்களா? இந்த 6 பொருளையும் வாங்கிக்கிங்க, 7 பொருளையும் வாங்கிக்கிங்க. ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணிக்கிட்டு கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி, இல்லை மிஷின்லேயோ கூட போட்டு நல்லா அரைச்சி. ஆனால் சுத்தி பண்ணணும். முக்கியமான விஷயம், சுத்தி பண்ணாமல் பண்ணக்கூடாது, சுத்தி பண்ணணும் இந்த பொருட்களெல்லாம். இப்போ சுத்தி வருது, வீடியோவில் சொல்கிறேன். மிஷின்லேயோ இல்லை மிக்சிலேயோ இல்லை நம்ம கல்வத்திலேயோ போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு, சுத்தி பண்ணி வெயிலில் காய வச்சு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கிட்டு நம்ம வஸ்திரகாயம் பண்ணிக்கணும். ஜலிச்சு நம்ம முகத்துக்கு பூசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த பவுட்ரு மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம பல்லு விளக்கக்கூடிய விஷயம் தான் இது. காலையில நம்ம ஏஞ்சப்புறம் காலையும் மாலையும் மந்திர ஜபங்களுக்கு உட்காரத்துக்கு முன்னே, மந்திர ஜபங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த விஷயத்த செய்யணும். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி தந்த சுத்தி நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா, முயற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாளடைவில் இதுவே பழக்கமாயிடும். வேறு டூத்பேஸ்ட்டு, டாபர் ரெட்டு, க்ளோஸ்அப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டால் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த
தந்த சுத்திக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பவுடரை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். சரிங்களா? அதனால் இதே உங்களுக்கு பழக்கமாயிடும். மந்திர ஜபங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் இருக்கிறதுக்கு முன்னையே இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. மந்திர ஜபங்கள் காலங்களில் இதை பயன்படுத்துங்க. மந்திர ஜபங்கள் முடிஞ்ச கூட நீங்கள் வாழ்க்கை நடைமுறை ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த பல் கூச்சம், பல்வலி, ஒரு மாதிரி நம்ம கெட்டையான பொருட்களை கடித்தா நம்மளோட பல்லு ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா, வலி ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வலி எதுவும் இருக்காது. சகஜமான நிலைக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு மாதிரி வலி ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வலி எதுவும் இருக்காது. நல்லா சகஜமான சூழல் ஏற்படும். அதனால் இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. இதை கண்ணாடி பாத்திரத்தில் இல்லைனாக்கா மண் பாத்திரத்தில் இந்த பவுடரை சேமித்து வச்சுக்கோங்க. வேறு எந்த பாத்திரமும் சில்வர், எவர் சில்வரு, செம்பு, இரும்பு இதெல்லாம் வேண்டாம். மண் பாத்திரத்தில் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் சேமித்து வச்சுக்கோங்க. டெய்லிக்கு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு ஒரு இடது கை உள்ளங்கையில் வச்சு நம்ம வலது மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதில் தொட்டு டெய்லிக்கும் மெதுவாக அப்படியே பல்லுக்கு ஈர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாக்கா வாயில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிடும். அழுக்கு போயிடும். அந்த கரைகள் இருக்குது பாருங்கள் பல்லில், அந்த கரைகளும் போயிடும். அப்புறம் நம்ம முகம் வசீகரமாகவும் நமக்கு வாக்கு வன்மை ஏற்படும். சொல்லக்கூடிய விஷயங்கள் வாக்கு பலிதம். சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி நல்லா இப்போ ஒரு பிரச்சனைக்காக போகிறாங்கனாக்கா, காசு விஷயத்துக்காக போகிறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகிறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்லேயே கிடைக்கும், போயிட்டு வாங்க நம்ம வாழ்த்தி அனுப்புவோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயமாகும் பொழுது அப்படியே பலிக்கும். அந்த மாதிரி இந்த தந்த சுத்தியின் மூலம் நம்மளுக்கு பயன் ஏற்படும். இது நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். அவங்க தரமாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதோட விலை 50 ரூபாவோ 75 ரூபாவோ தான் இருக்கும். ஒரு 50 கிராம் 100 கிராம் டப்பாவில் கொடுப்பாங்க, 100 கிராம் கொடுப்பாங்க. இந்தபடி இதோட விலை எவ்வளோ தான் இருக்கும். இதோட பேர் பஞ்சமூல லாபக சூரணம்னு சொல்லிட்டு பேர். பஞ்சமூல லாபக சூரணம், பஞ்சமூல லாபக சூரணம். சரிங்களா? ஏன்னா ஒரே வாட்டி சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதான் 2-3 வாட்டி சொல்கிறேன். இது கிடைக்கான தரமானதாக என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் நேரடியாக போயிட்டு எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம் தேவையான ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் போகிறீங்க, எடுக்கிறீங்க, அரைக்கிறீங்க. இந்த பொருட்களை சுத்தி பண்ண வேண்டிய வேலை மட்டும் தான் இருக்குது. சரி, இந்த பொருளை எப்படி சுத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வேப்ப மரப்பட்டையும் கருவேல மரப்பட்டையும் சேகரித்து எடுத்துருவாங்க, கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணியை சுத்தி பண்ண தண்ணியில் தான் நம்ம இதை போட்டு சுத்தி பண்ணணும். எப்படின்னா தண்ணியை சுத்தி பண்ணக்கூடிய முறை அப்படின்னாக்கா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது பிளாஸ்டிக் பாத்திரமெல்லாம் வேண்டாம், சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுக்கு தண்ணிக்கெல்லாம். சரிங்களா? சில்வர் பாத்திரம் இல்லை மண் சட்டி கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டியை சுத்தி பண்ணணும். காடி நீர் இருக்குது பார்த்தீங்களா, காடி நீரை கொஞ்சம் பழைய ஒரு 3-4 நாள் ஆன காடி நீரில் இந்த சட்டியை போட்டு ஊற வச்சு இந்த சட்டியை சுத்தி பண்ணிக்கூட முறை இது. சரிங்களா? கொஞ்சம் நல்லா போட்டு ஊற வச்சு அதை நல்லா கழுவி ஊற்றிட்டு மஞ்சள் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, திருப்பி காடி தண்ணீரில் மஞ்சள் தண்ணி போட்டு ஊற வச்சு ஒரு 2 நாள் அதை ஊற வச்சு அதை எடுத்து ஊற்றிட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்துக்குங்க சட்டியை. இதுதான் சட்டியை சுத்தி பண்ணக்கூடிய முறை. இந்த மாதிரி தான் சட்டியை சுத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணீரை சுத்தி பண்ணாக்கா ஒரு செலவு பண்ண வேட்டி எடுத்துக்கோங்க. செலவு பண்ண வேட்டியை 5 மடிப்பாக மடித்து அந்த சட்டி மேலே வச்சு தண்ணியை ஊற்றி 2-3 வாட்டி வடிகட்டி மாற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் சுத்தமானதாக இடம் சுத்தி ஆகிடும் தண்ணீர். இந்த வேப்ப மரப்பட்டையும் கருவேல மரப்பட்டையும் இந்த சுத்தி பண்ண தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. ஆனால் எலிஞ்சி பழத்தை ஒரு 5 எலிஞ்சி பழம் எடுத்துக்கங்க. எலிஞ்சி பழத்தை சாரை வடிகட்டி வச்சு கொட்டைக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. எலிஞ்சி பழத்தை சுத்தி பண்ணணும். மஞ்சள் தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னாக்கா எலிஞ்சி பழம் சுத்தி ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் செத்து போய் சுத்தமானதாக ஆகிடும் எலிஞ்சி பழம். இதுதான் எலிஞ்சி பழத்தை சுத்தி பண்ணக்கூடிய முறை. ஒரு 5 எலிஞ்சி பழத்தை எடுத்து நல்லா அந்த வேப்ப மரப்பட்டையும் மஞ்சள் தூரம் போட்டு கலந்து வச்சுருக்கீங்க இல்லை சுத்தி பண்ண தண்ணியில், அது அந்த எலிஞ்சி பழத்தை சாறு புழிஞ்சி அதை வடிகட்டி அதில் ஊற்றி கலக்கி விட்ருங்க. அது ஒரு 3 மணி நேரம் காயிட்டும், 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து ஒரு மெலிசான துணி எடுத்து ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்து மேலே அந்த துணியை விரித்து அது மேலே இந்த பட்டையை எடுத்து அடுக்கி வச்சுக்கிங்க. வெயிலில் காய போட்டுருங்க. இந்த காய வைக்கிற விஷயமெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு பாத்திரத்து மேலே ஒரு மெலிசா துணி போட்டு அது மேலே இந்த பட்டையை அடுக்கி வச்சு வெயிலில் காய வச்சிடணும்.
சரிங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னாக்க, இப்போ ஆலமர விழுது அப்புறம் சென்னாயுருவி இருக்குது பார்த்தீங்களா, அது சுத்தி பண்ணக்கூடிய முறை எப்படின்னா, ஆற்று தண்ணி இல்லைன்னா போர் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தண்ணியை சுத்தி பண்ணிவிட்டு இந்த ஆற்று தண்ணிலையும் போர் தண்ணிலையோ ரெண்டு தண்ணிலையும் எதனா ஒரு தண்ணி உங்களுக்கு கிடைச்சனாக்க சுத்தி பண்ணிங்க. கெமிக்கல் இந்த மினரல் வாட்டர் அக்வாபீனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம், சரிங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, கெமிக்கல் கலந்துருக்கும். அதனால் ஆற்று தண்ணி போர் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சென்னாயுருவியும் ஆலமர விழுது அதையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீனாக அலசி எடுத்து அதை காய வச்சுருங்க வெயிலில். அதுக்கப்புறம் இந்த கடுக்காய் எப்படி சுத்தி பண்ணுறதுனாக்க, கடுக்காய் மேலே அந்த கடுக்காய் மேலே இருக்கக்கூடிய தோலை விளக்கிட்டு அந்த கடுக்காய் ஒடிச்சு அதுக்குள்ள கொட்டியை நீக்கிட்டு சோத்து கத்தலை எடுத்துறது. சோத்து கத்தலை அது மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு நல்லா கையில் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இந்த சோத்து கத்தால நல்லா நுர மாதிரி ஜெல்லு மாதிரி ஆகிடும், நல்லா சோப்பு மாதிரி ஆகிடும். சோத்து கத்தால நுரையாக வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, இந்த கடுக்காயோட பாகங்கள் இருக்குது இல்லை, அந்த தோலெல்லாம் நீக்கி அந்த கொட்டையை பிடிச்சி எடுத்து போட்டுட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த கத்தாழை சாறில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பிசி தேய்ச்சி கழுவுங்க. 2 கையும் வச்சு நல்லா பிசி தேய்ச்சி கழுவுங்க. தேய்ச்சி கழுவிட்டு அதை அந்த சோத்து கத்தையை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமான தண்ணி, நல்லா சுத்தமான தண்ணி எடுத்து இந்த கடுக்காய் பொடியும் கழுவி இந்த கடுக்காயும் கழுவி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இந்துப்பு எடுத்துக்குங்க. இந்துப்பு சுத்தி பண்ணுறது எப்படின்னாக்க, வெள்ளாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளாட்டு கோமியத்தை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் போல் வெள்ளாட்டு கோமியம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு, மண் பாத்திரத்துலையோ சில்வர் பாத்திரத்துலையோ வச்சு, எதனா ஒரு 2 பாத்திரத்தில் எதனா ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த இந்துப்பு கீழே இந்த இந்துப்பு முழுகிற அளவுக்கு வெள்ளாட்டு கோமியத்தை அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அந்த வெள்ளாட்டு கோமியத்திலே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அந்த வெள்ளாட்டு கோமியத்தை எடுத்து ஊற்றிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு 2 வாட்டி இதே மாதிரி வெள்ளாட்டு கோமியத்தை ஊற்றி அந்த இந்துப்பு முழுகிற மாதிரி வச்சு, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் வைங்க, அடுத்தது 1 மணி நேரம் வைங்க, அதுக்கு அடுத்தது ஒரு அரை மணி நேரம் வைங்க. 3 வாட்டி இந்த மாதிரி வெள்ளாட்டு கோமியத்தில் ஊற வைக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் எடுத்து கழுவிட்டாலும் உங்களோட விருப்பம், கழுவாமல் இருந்தாலும் உங்களோட விருப்பம். அப்படி கழுவுறதா இருந்தாக்கா ரொம்ப அழுத்தி கழுவாதையும் சும்மா தண்ணியில் வச்சு ஒரு 2 அலசிட்டு எடுத்து வச்சுட்டு வெயிலில் காய வச்சுக்கிங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு எப்படின்னாக்கா ஒரு 10 எலுமிச்சைப்பழம் 10-15 எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கங்க. எலுமிச்சைப்பழ சாறை வடிகட்டி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த கிராம்பை இந்த எலுமிச்சைப்பழ சாறில் இந்த கிராம்பை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சு தண்ணியில் எடுத்து சுத்தமான தண்ணியில் எடுத்து அலசி காய வச்சுக்கோங்க. காய வச்சுக்கிட்டு இதில் எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கங்க. நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு மண் பாத்திரத்துலேயோ எடுத்து இந்த பொடியை வச்சுக்கோங்க. பொடியை வச்சுக்கிட்டு தினமும் காலையும் மாலையும் பல் துவைக்கிட்டு வாங்க. நீங்கள் நார்மலாக தேய்க்கிற பல்லை விட இது கொஞ்சம் நேரம் அதிகமாகவே தேய்ங்க. இப்போ டெய்லி ஒரு 2 நிமிஷம் ப்ரஷ் பண்ணுவீங்க, இது ஒரு 4 நிமிஷம் நல்லா தேய்ங்க. பல்லில் உங்கள் பல்லுக்கு கரையெல்லாம் போயிடும். நல்லா முகத்துக்கு வசீகர தோற்றம் உண்டாகும். நல்லா மந்திரங்கள், நீங்கள் ஜெபிக்கிற மந்திரங்கள் நல்லா பவர் உள்ளதாக இருக்கும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்க, ஒரு சிம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நம்ம விட்டு டீ போடணும்னு ஆசை நம்மளுக்கு. டீக்கான பொருள் எல்லாமே டீ இருக்குது, சக்கரை இருக்குது, டீயால் இருக்குது, ஸ்டவ்வும் இருக்குது, பாத்திரம் இருக்குது. பாத்திரம் சுத்தமாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் கெலிஜாக இருக்குது. அதிலே நம்ம டீ போட்டு குடிக்கணும்னா முடியுங்களா? நம்மளுக்கு அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ஒம்புங்களா? அதே மாதிரி தான் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடைகளோட நம்ம மந்திரங்களை ஜெபிச்சோம்னாக்கா, தெய்வங்களோட போய் அந்த மந்திரங்கள் காற்று மூலியமாக தான் போய் சேரும். அந்த காற்றாகப்பட துர்வாடை வீசிட்டனாக்கா தெய்வங்களுக்கு அது ஏர்வி கொள்ளாது. தெய்வங்கள் பொதுவாகவே மனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி அசுத்த வாடகை இருக்கிற இடத்துல இருக்காது இல்லையா? அதனால் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வாடையாகப்படுறது நறுமணமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த தந்த சுத்தி செய்கிறது. சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் வேறு வீடியோ சந்திப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம்